Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பண்ற துவையல்ல ஒரு ஸ்பூன் இருந்தா போதுங்க 10 தோசை வரைக்கும் சாப்பிடலாம். அந்த அளவு டேஸ்டா இருக்கும். இதோட மெயின் இன்கிரிடியன்ட் பூண்டு தான். ஒரு 2 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கு. அந்த பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூண்டு இதல சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். தீயை குறைவாவே வச்சுக்கோங்க. நீங்க பெரிய பெரிய பூண்டா எடுத்துட்டீங்கன்னா அதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. நார்மல் நாட்டு பூண்டுனா கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வதங்கி வரையில ஒரு 6 காஞ்ச மிளகாய், இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். 6 ல இருந்து 8 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் வதக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. லேட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே போடலாம். அந்த நல்லெண்ணெயிலேயே அது வதங்கட்டும். ஓரளவு லைட்டாக வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சாக்கில் இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்த்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா உடனே அதுலேருந்து சாறு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பூண்டும் தக்காளியும் சரியாக வதங்காது. ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கிடைக்கும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம துவையில் அரைக்கையில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 சின்ன துண்டு புளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்தாலும் இந்த துவையலுக்கு புளி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு வைக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாறணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே கொலன்னு ஆகிடும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பூண்டும் நல்ல கலர் மாறணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கி வரணும். பூண்டு ஃபுல்லாக கலர் மாறிட்டு மிளகாத்தூள் கூட பாருங்கள் அங்கங்கே கருப்பாக இருக்குது. இப்போ இந்த கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா அப்படி பூண்டு வந்து மசியணும். இந்த ஸ்டேஜ் வரணுங்க. இது வரைக்கும் நம்ம வதக்கிடணும். இப்போ அடுப்பு அணைச்சி ஆற வச்சிடலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த துவையலுக்கு தாளிப்புமே கிடையாது. இது கொஞ்சம் 6 நாட்கள் அப்படியே மிக்சியில் சுற்றி எடுக்க வேண்டியதான். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறுநாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். தண்ணி சேர்த்து அரைச்சா அன்றைக்கி நம்ம காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தாளிப்பே தேவையில்லை. கட்டியாக அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இது எண்ணெயும் குடிக்காது. நம்ம முதல்ல போட்டிருந்த எண்ணெயே அப்படியே இருக்குது பாருங்கள். துவையல் ரெடி ஆகிட்டு நார்மலாக வெள்ளை தோசை சாப்பிட்ற, அதாவது நம்ம நார்மல் அரிசி தோசை சாப்பிட்றவங்க கூட கேப்ப தோசை கோதுமை தோசைலாம் சாப்பிட்றதுக்கு வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த துவையல் வச்சு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக. அதுவும் இது 1 ஸ்பூன் வச்சாலே போதும். நல்ல உப்பு உரப்புமா இருக்குமா, எல்லா தோசைக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.